நாகர் லிபிக்கே விகாஸ் கி ரூபரேகா. நாகரி லிப்பின்னா அந்த காலத்தில் எழுத்துக்கள் முத இருந்துச்சு, அந்த எழுத்தோட வளர்ச்சி. தேவநாகரி லிப்பிக்கே நாமக்கரனுக்கே விபின்ன ஆதாரம், அது பின்னாடி தேவநாகரி லிப்பின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பேர் வந்தது காரணம் என்ன? उसके अनुभव और विकास का विवेचन कीजिए. அதை சொல்லு. பாரத் की प्राचीनतम लिपि பிராமி மானி ஜாதி है. இந்தியாவோட பழங்கால எழுத்துக்களை வந்து பிராமின்னு சொல்கிறாங்க. வேதம் को श्रुति कहते हैं. வேதங்களை ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. क्योंकि वैदिक काल में भारतीयों के लिए लिपि का ज्ञान नहीं था. வேத காலத்தில் இந்தியர்களுக்கு வந்து எழுத்தே தெரியாது. சௌத்தி சதாப்தி கே பாத்திகி, அதாவது 4ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் பிராமிய और கரோஸ்டி நமக்கு दो लिपियां प्रचलित हुई. அந்த 4ஆம் நூற்றாண்டில் பிராமி கரோஸ்டி அப்படிங்கிற எழுத்துக்கள் புகழ் பெறுது. பிராமி லிபிக்கு உத்தரி சாக்கா கே ரூபசே தேவநாகரி का विकास हुआ. அந்த பிராமி லிப்பின்னு இருக்கு இல்லையா, பிராமி எழுத்துன்னு இருக்கு, அது வந்து வடக்கு பக்கம் வந்து தேவநாகரி அப்படின்னு சொல்கிறாங்க. சம்ராட் அசோக்கிய சமய ஏக் ராஷ்டிர லிபி டி. அசோக சக்கரவர்த்தி காலத்தில் இதை தான் தேசிய எழுத்தை எழுதிட்டு இருந்தாங்க, எல்லாருமே அதை எழுதினாங்க. उसी समय पश्चिमोत्तर में अरमाई के प्रभाव से करोस्टी लिपि की उत्पत्ति हुई. அதே சமயம் பச்சிமோத்தர் அப்படின்னா வடமேற்கில் அரமாயி அப்படிங்கிற சொல்லால் அது புகழ் பெறுது. மகர் உஸ்கா பிரயோக் பாத் में धीरे धीरे लुप्त हो गया. அதுக்கப்புறம் அது ஃபேமஸ் ஆகாமல் அழிஞ்சு போச்சு. பிராமி லிபிக்கு दो शाखाएं. இந்த பிராமி லிப்பியில் 2 வகை இருக்குது. உத்தரி சாக்கா, தட்சிணி சாக்கா. வடக்கு பக்கம் இருக்க ஒரு எழுத்து, தெற்கு பக்கம் ஒரு எழுத்து. चौथी शताब्दी में उत्तरी शाखा से विकसित होकर गुप्त लिपि का जन्म हुआ. இந்த 4ஆம் நூற்றாண்டில் இந்த வடக்கு பக்கத்தில் இந்த எழுத்து வந்து ரொம்ப வளர்ச்சி பெற்று குப்த லிப்பி அப்படின்னு பேர் வாங்குது. குப்த லிப்பி நாம் ஏக்க கல்பனா மாத்திரகை. இந்த குப்த லிப்பிங்கிறது ஒரு கற்பனையான ஒரு வார்த்தை தான். குப்த சாம்ராஜ்யம் பிரச்சலித்து होने के कारण, அப்போ குப்தர்கள் ஆண்டாங்க, அதனால் இஸ்கா நாம் குப்த லிப்பி படாகுவா, குப்த லிப்பின்னு பேர் இருந்துருச்சு. குப்த லிப்பி விகசித் ஹோக்கர் குட்டில் லிப்பி பன் கயி. இந்த குப்த லிப்பி தான் கொஞ்ச நாள் வளர்ச்சி பெற்றுட்டு குட்டில் லிப்பின்னு சொல்கிறாங்க. கேட்டே மேட்டே அக்ஷர் ஹோனேக்கே காரன் இஸ்கா நாம் குட்டில் லிப்பி படா ஹோகா. சின்னதாக அந்த எழுத்து இருந்தனால இந்த மாதிரி குட்டில் லிப்பின்னு பேர் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். குட்டில் லிப்பி சே நாகரி ஒரு சாரதா லிப்பியான் விகசித் ஹுயி. இந்த குட்டில் லிப்பிலேருந்து நாகரி லிப்பியும் சாரதா லிப்பியும் தோன்றது. லிப்பினா எழுத்து. இந்த பாரதிய லிப்பி வந்து அதுக்கு சொன்னதை வந்து இது போட்டிருக்கான். பிராமி லிப்பி கரோஸ்டி லிப்பின்னு 2ஆக பிரியுது. இந்த பிராமி லிப்பி வந்து குப்த லிப்பியாக மாறுது. சதாப்தி, அதாவது 4ஆம் நூற்றாண்டுலேருந்து 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அப்புறம் 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் குட்டில் லிப்பி, அது பிராச்சீன் லிப்பியாக மாறுது. நவீன 9ஆம் நூற்றாண்டில். அடுத்து நாகரி லிப்பியாக மாறுது பந்தரங்கினா 15ஆம் நூற்றாண்டில். சரியா? குட்டில் லிப்பி का व्यवहार 9वीं शताब्दी तक उत्तर भारत में होता था. இந்த குட்டில் லிப்பி வந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பேச்சு வழக்கில் இருந்துச்சு. பிராச்சீன் நாகரிக்கு பூரி சாகாசே. அதுக்கப்புறம் பிராச்சீன் நாகரி, பழங்கால நாகரி எழுத்து வந்து பங்களா, மைத்திலி, நேபாளி, உடியா ஆதி லிப்பியாங் பைதாகி, அதில் இருந்தால் இந்த எழுத்துலாம் வந்துச்சு. இஸ் லிப்பி का प्रयोग 10वीं शताब्दी तक चलता रहा. இந்த எழுத்து வந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது. தக்ஷின் பாரத் में நாகரி லிப்பிக்கோ நந்தி நாகரி कहते हैं. தென் பாரத்தில் இந்த நாகரி லிப்பி வந்து நந்தி நாகரி அப்படின்னு சொல்கிறாங்க. இசிசே தக்ஷினி லிப்பியாங்க ஜன்ம ஹுவா. அதுக்கப்புறம் இது தக்ஷினி லிப்பியாக மாறிச்சு. ஒன்றா நடத்துகிற இதுவே நிறையா. நாகரி சப்திக்கு உற்பத்திக்கே பாரமே கை மத்து பேதகை. இந்த நாகரி அப்படிங்கிற சொல் எப்போ வந்துச்சு அப்படின்னா நாகர் பிராமணமே பிரச்சலித்து ஹோனேக்கே காரன். நாகர்னா நகரமாக இருக்கலாம், நாகர்னு ஒரு இனம் இருக்கலாம். அந்த மாதிரி பிராமணர்கள் அது பேசுனதுனால அவங்க பேசின மொழியே நாகரி. ஜப்பான் மொழியை வந்து ஜப்பானீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நாகர் இனத்தை சேர்ந்தது தான் நாகரி. ஏய் உட்காரு. நகரமே பிரச்சலித்து ஹோனேக்கே காரன், அதே தான் நகரத்தில் ஃபேமஸ்னால இது நாகரின்னு சொல்கிறாங்க. தாந்திரிக் மந்திரமே யந்திரம் சே பிரயுக்த ஹோனே வாலி லிப்பி ஹோனேக்கே காரன் ஏக் நாகரி. தாந்திரிக் மந்திரம், அதாவது மந்திரங்கள் சொல்கிறவங்க தான் இதை பயன்படுத்துகிறாங்க, அதனால் இது நாகரின்னு சொல்கிறாங்க. आधुनिक भारतीय भाषा में हिंदी और मराठी में इस लिपि का प्रयोग किया गया है. ஆதுனிக் பிராச்சீன் பாஷாவுமே தற்போது இருந்த பாரதிய மொழிகளில் ஹிந்தி மராட்டியும் இந்த லிப்பியிலிருந்து தான் இந்த லிப்பியை பயன்படுத்துகிறாங்க. லிப்பினா எழுத்து. மராட்டி में इस लिपि को बालबोध कहते हैं. மராட்டியில் இதை பாலபோதம் அப்படின்னு சொல்கிறாங்க.
स्वतंत्र भारत में स्वतंत्र பெற்ற இந்தியாவில் इस लिपि में लिखी जाने वाली हिंदी राष्ट्रभाषा घोषित हुई है. சுதந்திர இந்தியாவில் இந்த எழுத்தில் எழுதப்படுற ஹிந்தியை தான் ராஷ்டிரபாஷான்னு சொல்கிறாங்க. एक लिपि बहुत प्रसिद्ध हो गई. இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. इसे पूर्ण वैज्ञानिक लिपि बनाने की कोशिश जारी है. இதை வைஞானிக் லிபி அப்படின்னு மாற்றுறதில்ல, அதாவது அறிவியல் பூர்வமாக இந்த எழுத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. नागर लिपि में नए संकेतों से सीखने को जोड़कर सभी भारतीय भाषाओं के लिए उपयोगी बनाया जा रहा है. இந்த நாகரி லிபியில் புதிய சிம்பிள் நிறைய சேர்த்து முழு இந்தியாவும் பயன்படுத்துகிற மாதிரி செய்ய போகிறாங்க. मुद्रण यंत्र के अनुकूल बनाने के लिए भी कई परिवर्तन किए गए हैं. முத்திரன் எந்திர டைப் மிஷினில் இந்த எழுத்தை கொண்டு வரதுக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து अंग्रेजी जैसे तकनीकी शब्दों का भी देवनागरी में लिखने के लिए तकनीकी शब्दना तकनीकिनाले டைப்ரைட்டிங் மிஷின் தான். இதே மாதிரி எந்திரக்கு அணுகல்னா எந்திரம் மூலம் அடிக்கிறது, பேப்பர் நியூஸ் பேப்பர் அடிக்கிறது, கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறது, அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதிலெல்லாம் கொண்டு வரதுக்கு முயற்சி நடக்கிறாங்க. தேவநாகரி லிபிக்கு அத்புத் விகாஸ் हुआ है. இப்போ தேவநாகரி லிபி நல்லா வளர்ந்துருச்சு, அதை தான் இப்போ ஹிந்தின்னு சொல்கிறோம். इसलिए इसका महत्व भी बढ़ गया. இதனுடைய புகழ் அதிகமாயிருச்சு. कई सुधारों के बाद एक वैज्ञानिक लिपि बन गई है. நிறைய மாற்றங்களுக்கு அப்புறம் இது ஒரு அறிவியல் பூர்வமான எழுத்தா நல்ல திருந்திய மொழியாக மாறிடுச்சு. நீ கிளம்புறியா?